வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை மூலம் ரூபாய் 2.25 கோடி மதிப்பில் மீண்டும் உப்பனாறு பாலம் கட்டும் பணியினை கவர்னர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தனர். புதுச்சேரியில் கிராமப்புற பெண்களை குறிவைத்து ஆபாச வீடியோ அனுப்பிய மத போதகரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி அரசு மும்மொழி கொள்கையை ஆதரிப்பதை கண்டித்து புதுச்சேரி சட்டப்பேரவையிலிருந்து சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் திமுக, காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். புதுச்சேரியில் தேசிய கல்விக் கொள்கை அமல்படுத்தப்பட்டு 2 ஆண்டுகள் ஆகின்ற நிலையில் தற்பொழுது மும்மொழி கொள்கையை எதிர்த்து சட்டசபையிலிருந்து திமுக, காங்கிரஸ் வெளிநடப்பு செய்வது நாடகம் என்று அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் விமர்சித்துள்ளார். இனி வருவது விரிவான செய்திகள். புதுச்சேரியில் 6 புதிய மதுபான தொழிற்சாலைகளை கொண்டுவர அரசு முடிவு செய்துள்ளதாக முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது எம்எல்ஏக்களின் கேள்விகளுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி பதிலளித்து பேசினார். அப்பொழுது புதுச்சேரியில் உள்ள இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வருவாய் பெருக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலேயே 6 மதுபான தொழிற்சாலைகளுக்கு தடையில்லா சான்று வழங்கப்பட்டு வருகிறது. இதன் மூலம் புதுச்சேரி அரசுக்கு ரூபாய் 500 கோடியும், ஒரு தொழிற்சாலைகளில் 500 என 5000 பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். தண்ணீரை அதிகம் உறிஞ்சாத, சுற்றுச்சூழல் பாதிக்காத நிலையில் இந்த தடையில்லா சான்று கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றார். மாநில அந்தஸ்து புதுச்சேரிக்கு மிகவும் அவசியமானது. அதனை துணைநிலை ஆளுநர் பிரதமரிடம் எடுத்து கூறி வாங்கி தருவார் என எதிர்பார்க்கிறோம். அரசு செயலர் உள்ளிட்ட அதிகாரிகள் மக்கள் பிரதிநிதிகள் கேட்பதை நிறைவேற்றி தர வேண்டும். எதிர்மறையின்றி அதிகாரிகள் கோப்புகளை கையாள வேண்டும் என தெரிவித்த அவர், தொலைநோக்கு திட்டங்களை கொண்டு வரும் வகையில் புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்கு ஆளுநர் ஒத்துழைப்பு தந்து வருகிறார். அதிகாரிகளின் எதிர்மறையான போக்கால் மாநில வளர்ச்சி பாதிக்கப்படும் எனும் தெரிவித்தார். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை மூலம் ரூபாய் 29.25 கோடி மதிப்பில் மீண்டும் உப்பனாறு பாலம் கட்டும் பணியினை கவர்னர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தனர். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய கோட்டம் மூலம் புதுச்சேரி காமராஜர் சாலை முதல் மறைமலை அடிகள் சாலை வரை 732 மீட்டர் நீளமுள்ள உப்பனாறு பாலத்தில் மீதமுள்ள பணியை முடிப்பதற்கும், காமராஜர் சாலையில் பாலாஜி திரையரங்கம் அருகில் உள்ள பழைய பாலத்தை மறு கட்டமைக்கவும் ரூபாய் 29.25 கோடி மதிப்பீடு செய்யப்பட்டு அரசாணை வழங்கப்பட்டுள்ளது. இந்த பணிக்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதல்வர் ரங்கசாமி ஆகியோர் அடிக்கல் நாட்டி பணியினை தொடங்கி வைத்தனர். இதில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் நேரு, தலைமை செயலாளர் சரத் சௌகான், பொதுப்பணித்துறை செயலாளர் முத்தம்மா, தலைமை பொறியாளர் தீனதயாளன், கண்காணிப்பு பொறியாளர் வீரசெல்வம் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு மும்மொழி கொள்கையை ஆதரிப்பதை கண்டித்து புதுச்சேரி சட்டப்பேரவையிலிருந்து சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் திமுக, காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். புதுச்சேரி சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடரின் 4வது நாளான இன்று துணைநிலை ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசினர். அப்பொழுது மும்மொழி கொள்கை தொடர்பாக விவாதம் நடைபெற்றது. இதுகுறித்து பேசிய அமைச்சர் நமச்சிவாயம், மும்மொழி கொள்கை என்பது மத்திய அரசு மற்றும் பாஜகவின் கொள்கை என்றும், விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் புதுச்சேரியில் மும்மொழி கொள்கை வந்துவிட்டதாக தெரிவித்தார். இதனால் அமைச்சர்கள் மற்றும் எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களிடையே சபையில் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்தி மொழியை ஆதரிக்கும் புதுச்சேரி அரசின் அராஜகமான போக்கை கண்டித்து வெளிநடப்பு செய்கின்றோம் என கூறி சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் நாஜிம், அனிபால் கன்னடி, செந்தில்குமார், சம்பத், நாக தியாகராஜன், காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்தியநாதன், ரமேஷ் பரமத் ஆகியோர் வெளிநடப்பு செய்தனர். புதுச்சேரியில் தேசிய கல்விக் கொள்கை அமல்படுத்தப்பட்டு 2 ஆண்டுகள் ஆகின்ற நிலையில் தற்பொழுது மும்மொழி கொள்கையை எதிர்த்து சட்டசபையிலிருந்து திமுக, காங்கிரஸ் வெளிநடப்பு செய்வது நாடகம் என்று அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக அதிமுக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மத்திய அரசால் கொண்டுவரப்பட்டுள்ள தேசிய கல்விக் கொள்கையை ஆரம்பத்தில் ஆதரித்த திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் மும்மொழி கொள்கை என்று தவறான கருத்துக்களை பரப்பி வருகின்றனர். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. புதுச்சேரியில் 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு தேர்வு வரை புதிய கல்விக் கொள்கை மூலம் மாணவர்கள் தேர்வு எழுதி வருகின்றனர். தேசிய கல்விக் கொள்கை புதுச்சேரியில் அமல்படுத்தப்பட்டு 2 ஆண்டுகள் ஆகிறது.
அப்பொழுதெல்லாம் திமுக மௌனமாக இருந்துவிட்டு இன்று மும்மொழி கொள்கை எதிர்த்து வெளிநடப்பு செய்வது என்பது நாடகமாகும் என்று குற்றம் சாட்டினார். மாணவர்களையும் பெற்றோர்களையும் முட்டாளாக்க கூடிய செயல்களை காங்கிரசும் திமுகவும் தொடர்ந்து செய்து வருவதாக குற்றம் சாட்டிய அன்பழகன், சட்டமன்றத்தில் நேரத்தை வீணாக்கி சபை நடவடிக்கைகளை கேள்விக்குத்தாகி வருகின்றனர், இவர்களின் பேச்சை அவை குறிப்பில் இருந்து நீக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். புதுச்சேரியில் புதியதாக 6 மதுபான தொழிற்சாலைகளுக்கு தடையில்லா சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது என்றால் இதற்கு துணைநிலை ஆளுநர் ஒப்புதல் அளித்திருக்கிறார். இது அரசாங்கத்தின் கொள்கை முடிவு என்று அவர் தெரிவித்தார். புதுச்சேரியில் கிராமப்புற பெண்களை குறிவைத்து ஆபாச வீடியோ அனுப்பிய மதபோதகரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி திருக்குனூரை பகுதியை சேர்ந்த பெண் ஒருவருக்கு கடந்த சில நாட்களாக அறிமுகமில்லாத எண்ணிலிருந்து ஆபாச வீடியோ மற்றும் குறுஞ்செய்தி வந்ததை அடுத்து அப்பெண் புதுச்சேரி இணையவழி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் இணையவழி குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிந்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர். மேலும் அந்த பெண்ணிற்கு ஆபாசமாக வீடியோ அனுப்பிய வாட்ஸ்அப் எண்ணின் இயக்கங்களை தீவிரமாக கண்காணித்து வந்தனர். தொடர் விசாரணையில் பெண்ணிற்கு ஆபாச வீடியோ அனுப்பியது முத்தியால்பேட்டை பகுதியை சேர்ந்த மதபோதகர் வேலு என்கிற இமானுவேல் என தெரிய வந்தது. இதையடுத்து இமானுவேலுவை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து செல்போனை பறிமுதல் செய்து விசாரணை செய்ததில் பெண்ணிற்கு ஆபாசமாக புகைப்படம் அனுப்பியது இமானுவேல் என்பது, இதேபோல் சில பெண்களுக்கும் ஆபாச மெசேஜ்கள் வீடியோக்கள் அனுப்பியது தெரிய வந்தது. இதையடுத்து இமானுவேலுவை புதுவை தலைமையில் குற்ற நீதிபதி சிவகுமார் முன்னிலையில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். ஊசுட்டேரியில் சாலை அமைப்பதற்கான பணியினை அமைச்சர் சரவணகுமார் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். ஊசுடு தொகுதிக்குட்பட்ட ஊசுட்டேரி பகுதியில் உள்ள கன்னியம்மன் கோவில் தெருவிற்கு ரூபாய் 12 லட்சம் மதிப்பில் எல் வடிவ கழிவுநீர் வாய்க்காலுடன் கூடிய சிமெண்ட் கான்கிரீட் சாலை அமைப்பதற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சருமான சரவணகுமார் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் அரசாணை பெற்று இன்று அதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அமைச்சர் சரவணகுமார் தலைமை தாங்கி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் அதிகாரிகள், தொகுதி பாஜக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். இப்பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்ற முன்பு நாள் அமைச்சரின் அறிவுறுத்தல்படி ஊடக பிரிவு மூலம் ஊசுட்டேரி மற்றும் பொறையூரில் கடந்த 4 ஆண்டுகளில் நடைபெற்ற மக்கள் வளர்ச்சி பணிகளின் விவரங்களை துண்டு பிரசுரங்களால் தயார் செய்யப்பட்டு அனைத்து இல்லங்களுக்கும் வெற்றிலை, வாழைப்பழம் துண்டு பிரசுரம் வழங்கி பொதுமக்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் பாரதிதாசன் மகளிர் கல்லூரியில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் திட்டமிட்ட குறிக்கோளுடன் படித்தால் வாழ்வில் வெற்றி பெறலாம் என ஆதி திராவிட நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் மாணவிகளிடையே உரையாற்றினார். சிவப்பு நாடா சங்கம் சட்ட ஆலோசனை மையம் சார்பில் விளிம்பு நிலை மக்களின் உரிமைகள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி பாரதிதாசன் மகளிர் கல்லூரியில் உள்ள அரங்கத்தில் நடைபெற்றது. கல்லூரி முதல்வர் முனைவர் வீரமோகன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிவப்பு நாடா சங்க ஒருங்கிணைப்பாளரும் தமிழ்துறை பேராசிரியருமான முனைவர் சந்திரா, எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் திட்ட மேலாளர் ஜெகதீசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். அதனைத் தொடர்ந்து பாலியல் தொழிலாளர்களின் உரிமைகளும் பிரச்சனைகளும் குறித்து எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் திட்ட மேலாளர் ஜெகதீசன் சிறப்புரையாற்றினார். இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் கலந்து கொண்டு விளிம்பு நிலை மக்கள் குறித்தும் ஆதி திராவிட மாணவர்கள் உரிமைகள் மற்றும் சலுகை குறித்தும் விளக்கமாக உரையாற்றினார். மேலும் மாணவிகள் திட்டமிட்டு குறிக்கோளுடன் படித்தால் வாழ்வில் வெற்றி பெறலாம் என நம்பிக்கை தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆங்கிலத்துறை பேராசிரியரும் சட்ட ஆலோசனை மைய ஒருங்கிணைப்பாளருமான முனைவர் சாந்தி, முனைவர் சுரேஷ், முனைவர் முகாஜித் ஆகியோர் செய்திருந்தனர். இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட மாணவிகள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். மருத்துவ படியை மீண்டும் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஓய்வூதியதாரர்கள் சங்கத்தினர் பேரணியாக வந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சுகாதார பலனளிக்கும் திட்டம் என்ற பெயரில் அனைத்து அரசு ஓய்வூதியதாரர்களுக்கும் இதுவரை வழங்கி வந்த மருத்துவப்படி ரூபாய் 1000 கடந்த மாதம் முதல் வழங்கப்படாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் ஓய்வூதியதாரர்கள் கடுமையாக பாதிக்கப்படுகின்றனர். எனவே இந்த மருத்துவப்படியை ரத்து செய்யக்கூடாது, அதனை மீண்டும் வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி புதுச்சேரி அரசு ஊழியர் சம்மேளன இணைப்பு சங்கங்களின் கூட்டு இயக்கம் புதுச்சேரி ஓய்வூதியதாரர்கள் சங்கத்தினர் மிஷன் வீதியில் உள்ள வஉசி பள்ளி முன்பு இன்று ஒன்று கூடினர். பின்னர் அங்கிருந்து சட்டசபை நோக்கி ஊர்வலமாக புறப்பட்டனர். இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் கலைச்செல்வன் தலைமை தாங்கினார். இதில் ஆனந்தராசன், புகழேந்தி உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஊர்வலம் மாதா கோவில் வீதி வழியாக ஆம்பூர் சாலையை வந்தடைந்த பொழுது அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் பேரிகார்டு அமைத்து அவர்களை தடுத்து நிறுத்தினார்கள். அங்கு கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். பின்னர் முக்கிய நிர்வாகிகள் மட்டும் சட்டசபைக்கு சென்று அங்கு முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர்.
புதுச்சேரி மாநில யுனிவர்சல் கராத்தே சங்கம் சார்பாக 3வது மாநில கராத்தே போட்டிகள் ஆச்சாரிய கலை கல்லூரியில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில யுனிவர்சல் கராத்தே சங்கம் சார்பாக 3வது மாநில கராத்தே போட்டிகள் ஆச்சாரிய கலை கல்லூரியில் நடைபெற்றது. இந்த போட்டி தொகுப்பு விழாவை மாநில கௌரவ தலைவர் அங்குதாஸ் துவக்கி வைத்தார். இந்த விழாவில் துபாயில் நடைபெற்ற உலக கராத்தே போட்டிகள் நடுவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட புதுவை மாநில சங்க செயலாளர் சென்சாய் பழனிவேல் அவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. கராத்தே போட்டியானது மாநில தலைவர் சென்சாய் திருநாவுக்கரசு தலைமையில் சங்க செயலாளர் சென்சாய் பழனிவேல் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். இதில் தலைமை பயிற்சியாளர்கள் சென்சாய்கள் சத்யசீலன், எழிலரசன், ராஜேஷ், தர்ம பிரகாஷ், ராஜசேகர் ஆகியோர் கலந்து கொண்டனர். இவ்விழா ஏற்பாடுகளை சங்க பொருளாளர் சென்சாய் சங்கர் செய்திருந்தார். புதுச்சேரி மாநில சாலையோர வியாபாரி சங்கம் சார்பில் பெயர் பலகை திறப்பு விழா காந்தி வீதியில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில சாலையோர வியாபாரி சங்கம் சார்பில் பெயர் பலகை திறப்பு விழா காந்தி வீதி பெத்திசம்டர் மேல்நிலைப்பள்ளி அருகில் நடைபெற்றது. இதில் கிளை செயலாளர் விஜயா வரவேற்புரையாற்றினார். கிளை தலைவர் நெடுஞ்செழியன் தலைமையுரையாற்றினார். துணைத் தலைவர்கள் தியாகு, துரை, துணை செயலாளர்கள் செந்தில்குமார், சுரேஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். CITU மாநில தலைவர் பிரபுராஜ், செயலாளர் சீனிவாசன், பொருளாளர் ரவிச்சந்திரன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் சாலையோர வியாபாரி சங்க தலைவர் அழகர்ராஜ், பொருளாளர் மணிகண்டன் மற்றும் சங்க நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி சவரி ராயலு நாயக்கர் அரசு பெண்கள் தொடக்கப்பள்ளியில் நடைபெற்ற ஆண்டு விழாவில் ஏராளமான மாணவர்கள் கலந்து கொண்டு தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தினர். புதுச்சேரி சவரி ராயலு நாயக்கர் அரசு பெண்கள் தொடக்கப்பள்ளி ஆண்டு விழா தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. பள்ளி தலைமை ஆசிரியர் வரலட்சுமி தலைமையில் நடைபெற்ற விழாவில் ஆசிரியர் ரஞ்சினி வரவேற்புரை ஆற்றினார். ஆசிரியர்கள் இந்த நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினர். ஆண்டு விழாவினையொட்டி நடைபெற்ற நடனம், மாறுவேட போட்டி, பேச்சு போட்டி, பாட்டு போட்டி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் மாணவர்கள் பலர் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். தொடர்ந்து நடத்தப்பட்ட போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் பரிசுகளை வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சவரி ராயலு நாயக்கர் அரசு பெண்கள் தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். பள்ளியின் ஆண்டு விழாவில் ஏராளமான மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் அரியங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு கோவில்களுக்கு நன்கொடையாக ரூபாய் 2 லட்சத்தை அந்தந்த கோவில் நிர்வாகத்திடம் அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் வழங்கினார். புதுச்சேரி அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் அரியங்குப்பம் தொகுதியில் பல்வேறு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார். மேலும் கோவில் திருப்பணிகளுக்கும் உதவிகளை செய்து வருகிறார். அந்த வகையில் வீராம்பட்டினம் செங்கழநீரம்மன் கோவிலுக்கு 1 லட்சம் ரூபாயும் கோவில் அறங்காவலர் குழுவினரிடம் வழங்கினார். மேலும் அரியங்குப்பம் மாஞ்சாலை பகுதியில் எழுந்தருளியுள்ள காளியம்மன் கோவில் திருப்பணிக்கு கோவில் நிர்வாகத்திடம் ரூபாய் 50,000-ம், அதனைத் தொடர்ந்து அரியங்குப்பம் பைபாஸ் சாலையில் உள்ள ஏழை முத்து மாரியம்மன் கோவில் திருப்பணிக்காக ரூபாய் 25,000 ரூபாயும், அரியங்குப்பம் அருந்ததிபுரம் பகுதியில் அமைந்துள்ள முத்து மாரியம்மன் கோவில் திருப்பணிக்காக ரூபாய் 25,000 என ஒட்டுமொத்தமாக 4 கோவில்களுக்கும் ஒரே நாளில் ரூபாய் 2 லட்சத்தை அந்தந்த கோவில் அறங்காவலர் குழுவினரிடம் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் தொழிலதிபர் சீனிவாசன் மற்றும் அதிமுக தொகுதி செயலாளர் ராஜா, அதிமுக மீனவர் அணி இணை செயலாளர் ஜஸ் ரவி என்கிற ராஜவேலு, அம்மா பேரவை துணை செயலாளர் ஜீவா, அவைத்தலைவர் ராஜேந்திரன், வார்டு செயலாளர்கள் பன்னீர், ஜெயக்குமார், பாலு, கோபி மற்றும் அதிமுக கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இவர்களை கோவில் நிர்வாகத்தினர் சால்வை மற்றும் மாலை அணிவித்து கௌரவித்தனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை மூலம் ரூபாய் 2.25 கோடி மதிப்பில் மீண்டும் உப்பனாறு பாலம் கட்டும் பணியினை கவர்னர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தனர். புதுச்சேரியில் கிராமப்புற பெண்களை குறிவைத்து ஆபாச வீடியோ அனுப்பிய மத போதகரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி அரசு மும்மொழி கொள்கையை ஆதரிப்பதை கண்டித்து புதுச்சேரி சட்டப்பேரவையிலிருந்து சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் திமுக, காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். புதுச்சேரியில் தேசிய கல்விக் கொள்கை அமல்படுத்தப்பட்டு 2 ஆண்டுகள் ஆகின்ற நிலையில் தற்பொழுது மும்மொழி கொள்கையை எதிர்த்து சட்டசபையிலிருந்து திமுக, காங்கிரஸ் வெளிநடப்பு செய்வது நாடகம் என்று அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் விமர்சித்துள்ளார். செய்திகளை துல்லியமாகவும் தெளிவாகவும் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.